ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், இன்னொரு சீரியல் உடைய அஃபிஷியல் டைட்டில் விஜய் டிவியில் இன்னொரு சீரியல் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்டேட் நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது கரண்டாக 7 o'clock டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க சின்ன மருமகள் சீரியலுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எஸ்ட்ரல்லா ப்ரொடக்ஷன்ஸ் வந்துட்டு இன்னொரு சீரியல் வந்துட்டு விஜய் டிவிக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த சீரியல் பிக் பாஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த சீரியலில் நம்மளுடைய டேரக்டர் மனோஜ் அவர் தான் டேரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவர் இதுக்கு முன்னாடி மௌனராகம் சீசன் 2 டேரக்ட் பண்ணியிருக்காரு, பொன்னி சீரியல் டேரக்ட் பண்ணியிருக்காரு. அது தொடர்ந்து கிழக்கு வாசலுடைய ஸ்டார்டிங் கொஞ்ச நாள் அவர் தான் டேரக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதை தொடர்ந்து இப்போ சின்ன மருமகள் சீரியல், இப்போ அதை தொடர்ந்து இந்த சீரியல். ஸோ இந்த சீரியலுடைய டைட்டில் என்ன அப்படிங்கிறதா இப்போ தனம் அப்படின்ற ஒரு டைட்டில் இந்த சீரியல் வருது. ஸோ தனம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு உமன் சென்ட்ரிக்காக உமன் பேஸ் பண்ணக்கூடிய ஒரு சீரியல் தான். ஸோ தனம் சொன்ன உடனே உங்களுடைய மைண்ட் எங்கேயோ போயிருக்கும். ஸோ சுஜிதா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் கேதர் பண்ணிவிட்டு உங்களுக்கு செப்பரேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு ஒரு நியூ சீரியல் தனம் அப்படின்ற ஒரு டைட்டில் விஜய் டிவியில் லான்ச் ஆக போகுது. கண்டிப்பாக இந்த சீரியல் ஒரு பிரைம் டைம் சீரியல், அதாவது பிக் பாஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஷூட் தொடர்ந்து போயிட்டு இருக்குன்னு வேற சொல்லியிருந்தாங்க. அதாவது மற்ற சீரியல்லாம் கூட நமக்கு ஏதாச்சும் கொஞ்சம் அப்டேட்டு பிக்சர்ஸ்லாம் கிடைச்சிது. பட் எஸ்ட்ரெல்லாம் வந்து ரொம்ப சைலண்டாக வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் சின்ன மருமகள் சீரியலுமே வந்துட்டு ரொம்ப சைலண்டாக மூவ் பண்ணி கடைசி டைமில் தான் நமக்கு அப்டேட்டாக வந்துச்சு இந்த மாதிரி ஒரு சீரியல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இந்த சீரியலுமே ரொம்ப சைலண்டாக வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. மனோஜ் சார் கொஞ்சம் கூட கம்மனை எந்த வாயே திறக்கல. ஸோ அவர் சைட்லேருந்து அப்டேட்ஸ் கலெக்ட் பண்ணவே முடியல அவருடைய சீரியல் சைட்லேருந்து. ஸோ எனிவே நான் மெயின் லீட்ஸ் அப்டேட் மட்டும் மேக்ஸிமம் கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்டேட் கிடைச்சது உங்களுக்கு உடனே ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு தனம் அப்படின்ற ஒரு டீட்டெயில் எனக்கு தெரிஞ்சு சுஜிதா மெயின் லீடாக இருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. அதுவும் இல்லாமல் இந்த சீரியல் வந்துட்டு சின்னி அப்படின்ற ஒரு சீரியல் வந்துட்டு தெலுங்குல போயிட்டு இருக்கும். இப்போ கரெக்டாக 7 o'clock டெலிகாஸ்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த சீரியலுடைய ரீமேக்காக இருக்குமா அப்படிலாம் கூட யோசிச்சுட்டு இருக்கேன். பட் அஃபிஷியல் அப்டேட் கிடைச்சது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த அப்டேட் பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ இதுவரைக்கும் சோஃபார் வந்துட்டு 4 சீரியல் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து ஐயனார் துணை சீரியல் குளோபல் வில்லேஜஸ் உள்ளது, மதுமிதா ஹீரோயினாக பண்ணுறாங்க. இன்னொரு சீரியல் வந்துட்டு பூங்காற்று திரும்புமா நம்மளுடைய சமீர் அண்ட் ஷோபனா அவங்க 2 பேரும் பண்ணுறாங்க. அந்த சீரியலுடைய மற்ற டீட்டெயில் வந்து நான் செப்பரேட் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நேற்று ஒரு அப்டேட் ஷேர் பண்ணியிருந்தேன். சிந்து பைரவி சீரியலுடைய நம்மளுடைய திரவியம் வந்து ஹீரோவாக பண்ணுறாரு, டெலிஃபேக்டரி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது தொடர்ந்து இப்போ எஸ்ட்ரல்லா ப்ரொடக்ஷன்ஸில் தனம் அப்படின்ற ஒரு நியூ சீரியல் மொத்தம் 4 அப்டேட் கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ அது மிச்ச அப்டேட் 1 by 1 ஷேர் பண்ணுறேன். அதே போல் அந்த பூங்காற்று திரும்புமா சீரியல் பற்றின அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன், அதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஒரு செப்பரேட் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து காத்துருங்க நம்ம சேனலோட. ஏன்னா நிறைய எக்ஸ்க்ளூசிவ் அப்படி கொடுத்துட்ருக்கோம். உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதான். ஸோ இந்த அப்டேட் பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.